அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறது இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 ஆமா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்குமா, அதனால உங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. பார்த்தமா கிளம்பணுமான்னு இருக்கணுமா? சரிப்பா, இன்னும் வீட்டுக்குள்ளேயே போகல, அதுக்குள்ள கண்டிஷனா? இந்த பாருங்கம்மா, நீங்க கூப்பிட்டீங்களே அதனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் தான் நான் வந்திருக்கேன். அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாவே ஓகே சொல்லிடாதீங்கம்மா. பொண்ணு பிடிச்சிருந்தா நம்ம பாத்துக்கலாம், சரிங்களா? சரிடா, நானே அந்த பொண்ணை பார்த்து பல வருஷங்கள் ஆயிட்டு. சரி, அவ ஆசைப்படுறாளேன்னு தான் வந்திருக்கேன். சரி, உன் விருப்பம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா. அம்மா, உங்க ஃப்ரெண்டோட வீட பார்த்தா நல்லா அழகா லுக்கா இருக்கு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு தானா இல்ல கூட பிறந்தவங்க வேற யாரும் இருக்காங்களா? அவளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனி சொன்னா. ஆனா நான் ரெண்டு பேத்தையுமே சரியா பார்த்ததில்ல. அவளும் நம்ம ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உடையவ தான். பேசாம அவ பையனை உனக்கு பேசி முடிச்சிருவோமா? அம்மா, இன்னும் அமிர்தா படிச்சே முடிக்கலாமா, அதுக்குள்ள இதுக்கு அவ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த வரடா அஜய், நீ எந்த இங்கதான் இருக்கா? நீ வந்தோடனே வீட்டை பத்தியா, உங்க வீட்டுல எத்தனை பேர்னு விசாரிச்சியா? எதுவுமே பண்ணலையே. ஆனா உன் தங்கச்சி அமிர்தா வீட்டை பார்க்க வீட்டுல எத்தனை பேர்னு விசாரிக்க வந்த உடனே இந்த வீட்டோட சொத்து மதிப்பு எல்லாத்தையும் அளந்துகிட்டு இருக்கா. அது தெரிஞ்சுதான் அவட்ட விளையாட்டா சொன்னேன்டா. அப்புறம் அஜய் அண்ணா, எனக்குலாம் நீங்க மாப்பிள்ள பாத்தீங்கன்னா கோடீஸ்வர மாப்பிள்ள தான் பார்க்கணும். நான் பரம்பரையா உட்கார்ந்து சாப்பிடணும், அந்த அளவுக்கு சொத்து இருக்கணும். இந்த வத்தல் தொத்தல் எல்லாம் பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பாத்தீங்களாடா, நான் என்னமோ படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேசினா, இப்போ உன் தங்கச்சி என்ன பேசுறான்னு பாரு. அவளுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். இந்த பாரு அமிர்தா குட்டி, உனக்கு 3 அண்ணமாருங்க இருக்கோம். நாங்க ஒன்றும் உனக்கு சாதாரண மாப்பிள்ள எல்லாம் பார்க்க போறது கிடையாது. கோடீஸ்வரங்க என்ன லட்சாதிபதியே உனக்கு பாத்துருவோம், சரியா? ஓகே அண்ணா. பாரடி அமிர்தா, உனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு வயசு நிறைய இருக்கு, அப்பம் பாத்துக்கலாம். சரி வாங்கப்பா, எல்லாரும் உள்ள போலாம். அகிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. சீதா, எப்படி இருக்காடி? ஐயோ, காலேஜ்ல எப்படி இருந்தியோ அப்படியே குயின் மாதிரியே இருக்காடி. எனக்கு கூட பாரு, முடியலாம் கொட்டி வயசான மாதிரி தெரியல. ஆனா நீ இன்னும் அப்படியே இருக்காடி. பியூட்டிஷனை இன்னும் மெயின்டைன் பண்றியா? நம்ம அழகா இருந்தா தாண்டி நம்மளை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நம்மளை பார்த்து ஆன்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் எப்பவுமே அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். சூப்பர் டி. நீயே இவ்வளவு அழகா இருந்தா உன் பொண்ணு செம சூப்பரா தான் இருப்பா, அப்படிதானே? அப்கோர்ஸ், என் பொண்ணும் என்னோட அழகா தான் இருப்பா. அம்மாவே இவ்வளவு அழகா இருந்தா பொண்ணு எப்படி இருப்பா? நீயே பாரேன், பார்க்க தானே போற உன் மருமகளை. பொண்ணோட அம்மாவே சூப்பர் பிகரா இருக்காங்க. பேசாம நீ பொண்ணோட அம்மாவே உசார் பண்ணிடலாம் போல இருக்க. அமிர்தா சும்மா இரு. அம்மா அந்த ஆண்டி கிட்ட பேசுறத பார்த்தா உனக்கு பொண்ணு ஓகே. சரி, ஆண்டியே இவ்வளவு அழகா இருந்தா பொண்ணு அழகா தானே இருக்கும். பேசாம கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆகிரு. இந்த பாரு அமிர்தா, எவ்வளவு பேரடிக்கா பொண்ணு இருந்தாலும் எனக்கு பிடிக்கணும். நான் கல்யாண பொண்ணுக்கு போற பொண்ணு இப்படிதான் இருக்கணும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி இருந்தா பொண்ணு ஓகே, இல்லாட்டி நாட் ஓகே. கிரேத்தனா, இந்த பொண்ணு உனக்கு பேசுனதுல இருந்து உனக்கு இந்த பொண்ணு செட் ஆகான்னு தான் எனக்கு தோணுதுண்ணா. சரி, பொண்ணை பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதனாலும் டிசைட் பண்ணிக்கலாம். ஆமாக்கிலா, இதுல யாரு என் மருமக? சாரிடி சீதா, என் பசங்களை சரி உனக்கு தெரியாதுல்ல, நான் இன்னும் அறிமுகப்படுத்தல. அதோ ஃபர்ஸ்ட் நிக்கானே அவன் தான் வீரத். அவனுக்கு தான் உன் பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் எனக்கு 2வது ட்வின்ஸ் பேபி உனக்கே தெரியுமே, அதான் அஜய் என்ன நினைக்கிறான். விஜய் வந்து ஒரு வேலையா வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்கலை கடைக்குட்டி, அவ தான் என் வீட்டு செல்லக்குட்டி அமிர்தா. அப்புறம் எல்லாமே உனக்கு தெரியல. சூப்பர் சூப்பர், பசங்களா நல்ல பெரிய பசங்களா வளர்ந்துட்டாங்கடி. ஆமா, வந்தவங்களை உங்களை நிக்க வச்சுட்டே பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, எல்லாரும் வந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் என்னடா ராதா, இன்னும் அந்த பொண்ணை காணும்?
அந்த பொண்ணு வர்றதுக்கு லேட் ஆகுமோ? அக்காளுக்கு வேற காலேஜுக்கு லேட் ஆகுதுல்ல. இல்லக்கா, அந்த பொண்ணு இப்போ வந்துடும். அந்த பொண்ணு முன்னக்குட்டி வந்திருந்தாலும் நம்ம இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டோம்லக்கா. இனிதான் அந்த பொண்ணு வரும்க்கா. 10 நிமிஷம் நிற்கிறேன், அதுக்குள்ள அந்த பொண்ணு வராட்டி அக்கா கிளம்புறேன்டா. இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். அக்காவுக்கு காலேஜுக்கு லேட் ஆகுதுல்ல. சரிக்கா. அக்கா அதோ ராணி வரா. அக்கா அவளை ரொம்ப திட்டாத, அப்புறம் கிளாஸ் ரூம்ல போய் என்ன முறைச்சிக்கிட்டே இருப்பா. சரி. ராணி கொஞ்சம் நில்லு, எங்க அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. என்ன என்கிட்ட என்ன பேசணும்? நீ ராதா கூட தானமா படிக்கிறா? ஆமா. நீ ஏமா எப்பவுமே ராதா கூட சண்டை போடுறா? உனக்கும் ராதாவுக்கும் எதுவும் பிரச்சனையா? நான் இப்போ ராதா கூட சண்டை போட்டேன். நான் ராதா கூட சண்டை போட்டேன்னு இவன் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலோ? ஏப்பா கோவப்படுறா? நான் சும்மா நார்மலா தானே உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் என்கிட்ட வந்து உன்னை பத்தி எதுவும் சொல்லலப்பா. சும்மா அன்னைக்கு அழுதுகிட்டு இருந்தா, கேட்டதுக்கு எனக்கும் என் கிளாஸ் ஃப்ரெண்டுக்கும் சண்டைன்னு சொன்னா. அதான் பார்த்து உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ என்னன்னா இவ்வளோ கோவப்படுறா? இவ என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கால, அதான் நீங்க என்ன கரெக்டா பார்த்து கேக்குறீங்க. இல்லாட்டி என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த பாருமா, உன்னை பார்த்து திட்டுறதுக்காகவோ உன்னை மிரட்டிட்டு போறதுக்காகவோ நான் வரல. 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க நீ சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். இந்த பாருமா, இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்லாம் எப்பவுமே வராது. வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். அப்போ நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு உன் கூட சண்டை என் கூட சண்டை நீ தினமும் போய்கிட்டே இருந்தா வச்சுக்கோ, ஸ்கூல் லைஃப் வேஸ்டா போயிடும். அதனால என்ஜாய் பண்ணணும்டா. இப்படி சண்டைலாம் போடக்கூடாது ஸ்கூல்ல, சரியாம்மா? அப்புறம் இந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே ஆளுக்கு ஒரு காலேஜுக்கு போயிருவீங்க. யார் யார் எந்த காலேஜுக்கு போறானே தெரியாது. அப்புறம் நீங்க எப்போ பார்ப்பீங்க, எப்போ பேசிக்கிடுவீங்க? எப்பவுமே பேச முடியாதுடா. அதனால இப்பவுமே நல்ல ஒற்றுமையா இருக்கணும்டா. அத ஃபர்ஸ்ட் உங்க தங்கச்சிட்ட சொல்லுங்க. அவதான் படிக்கிறன்ற திமிர்ல ஓவரா ஆட்டிடியூட் பண்ணிட்டு இருப்பா. நான் எப்படி திமிரா உன்கிட்ட நடந்துக்கிட்டேன் பாருமா. நான் அவளை எவ்வளவு நாள் திட்டிருக்கேன் தெரியுமா? நீ நல்லா படிக்கிறேன், நீ மற்ற குழந்தைகளை மட்டம் தட்டி பேசக்கூடாது, எல்லாரையும் ஒரு போல நினைக்கணும், எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகணும். நான் அவளை தினமும் வான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். என் தங்கச்சின்னொன்னே அவளை அப்படி ஃப்ரீயெல்லாம் விட மாட்டேன். இந்த கோவப்படுறத குறமா, அதான் உடம்புக்கு நல்லது. அப்புறம் எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, அன்பா பழகிக்கிடுங்க, இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அப்பந்தான் ஸ்கூல் லைஃப் ஜாலியா இருக்கிறோம். ஏன் லைஃப்பை இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருடா, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க, சரியா? உங்க ஃப்ரீ அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். பெல் அடிச்சுட்டு நான் போறேன். ஏமா ராதா, இந்த பொண்ணு எப்பவுமே இப்படிதானா? நான் அந்த பொண்ணுகிட்ட திட்டவோட இல்லை, ஆனா அந்த பொண்ணு நம்மள ஒரு மாதிரி எதிரி மாதிரி பார்த்துட்டு போகுது. எப்பவுமே அந்த பொண்ணு இப்படிதான் இருக்குமா? ஆமாக்கா, அந்த பொண்ணு எப்பவுமே ஹெட் வெயிட் பிடிச்ச பொண்ணு மாதிரியே தாக்கா இருப்பா. பணக்கார பிள்ளைகள்கிட்ட எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாக்கா. நம்மள மாதிரி நார்மலா பொண்ணு போய் ஏன்ட்டு கூப்பிட்டாவோட மூஞ்ச காமிப்பாக்கா. அதனால தான் நான் எப்பவுமே ஒரு லிமிட்டோட தான் பேசுவேன். நீ அப்படி சொல்ற? ஒருவேளை அந்த பொண்ணோட கேரக்டரே அப்படி இருக்கலாம்ல அக்கா. இவ்வளவு வருஷம் நான் அவ கூட தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவளை பத்தி தெரியாதாக்கா. அவளுக்கு கீழே நம்ம அடிமை மாதிரி இருந்தா அவள் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாக்கா. அவளோட கொஞ்சம் எதுலையாச்சும் கொஞ்சம் டாப்புக்கு வந்துட்டு அவளுக்கு கோவம் வந்துடும். என் மேலோட எதுக்கு கோவம் தெரியுமா? நான் அவளோட நல்லா படிக்கிறேன் பத்தியா, அதனாலதான் என்கிட்ட எப்பவுமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா. ராதா, அந்த பொண்ணு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா நீ அந்த பொண்ணுகிட்ட அப்படி இருக்கக்கூடாது. நான் நல்லா படிப்பேன், அந்த திமிரெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட காமிக்க கூடாது. எப்பவுமே இயல்பா இருந்த மாதிரி தான் இருக்கணும், சரியா? அக்கா, நான் எப்பவுமே அப்படிதாக்கா இருப்பேன். எல்லா பிள்ளைகிட்டுமே நான் அப்படிதான் பேசுவேன். ஆனா இவதாக்கா என் மேல போட்டியா இருக்கா. என்ன தப்பு பண்ணிடக்கூடாதுக்கா. நேரம் மிஸ் கிட்ட போய் சொல்லிருந்தா, மிஸ் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்ட வந்துருந்தாங்க. அப்படி எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. வேணா உங்க மிஸ்ஸை பார்த்து பேசட்டுமா? அக்கா வேண்டாக்கா, அப்புறம் மிஸ் கோவப்படுவாங்க. அப்புறம் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணாட்டினா கூட தப்பு பண்ணான்னு சொல்லி எல்லாரும் முன்னைக்கும் திட்டுவாங்கக்கா. வேண்டாம் ப்ளீஸ்க்கா. பரடா, அந்த பொண்ணு கோவப்பட்டா விட இனி நீ கோவப்படாதடா. அவ கோவப்பட முச்சுல நீ சிரி, தன்னால அவ கோவம் போயிடும். நம்ம எவ்வளவு திட்டினாலும் இந்த ராதா சிரிச்சுக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு ஹெல்த்தி ஃபீல் ஆகி அவ கோவத்தை மறந்து அவளும் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும்ல. நம்மளால அந்த பொண்ணு சிரிச்சுச்சுன்னா அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதுக்கு அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கும், நான் முன்னுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமாக்கா? அப்ப எனக்கு கோவம் வராதா?
பாருடா, அடுத்தவங்க நமக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட நம்ம அவங்களுக்கு திருப்பி தப்பு பண்ணாம நல்லதுதான் பண்ணணும்னு தானே நம்ம பைபிள் எழுதிருக்கு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்டா இருக்கும்? நம்ம பைபிள் படி அடுத்தவங்க நம்ம மேல கோவப்பட்டாலும் நம்ம கோவப்படாம சிரிப்போம். அது நமக்கு நல்லது தானடா. பாருடா, அந்த பொண்ணு உன் மேல கோவப்பட்டாலோ உனக்கு ஏதாச்சும் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாலோ நீ அதை கண்டுக்காதடா. உன் படிப்பை நோக்கி மட்டும் நீ போய்கிட்டே இரு. தன்னால அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? இவாளே நம்மளை கண்டுக்க மாட்டுக்கா, நம்ம ஏன் இவளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. அக்கா சொல்றத கேப்பியாடா? சரிக்கா. எனக்கு பெல் அடிச்சிட்டு லேட்டா போனா அப்புறம் திட்டுவாங்க. நான் கிளம்பட்டுமா? ராதா, அந்த பொண்ணுகிட்ட சண்டை எதுவும் போடக்கூடாது, படிப்புல தான் கவனம் இருக்கணும். சரி அக்கா, கிளம்பட்டுமா? பாய். சரிக்கா. ஏண்டி ராதா, உனக்கு எவ்வளோ தைரியந்தா உங்க அக்காவே கூப்பிட்டது என்ன திட்ட வச்சிருப்ப? திட்டினது போதாதுன்னு அதை சொல்லி காட்டி சிரிச்சிட்டா இருக்க. இப்போ நான் பண்ண போற விஷயத்துல நீ எப்படி தலை குனிஞ்சு அசிக்கப்படுற மட்டும் பாரு, அப்ப நான் சிரிப்பண்டி உன்னை பார்த்து. என்னடா விஜய், இந்த ஸ்கூல்ல கேம்ப் போடுறதே எனக்கு சுத்தமா போர் அடிக்குதா. போன விட்டு கேம்ப்னு ஒரு ஸ்கூல்ல போட்டாங்க. எம்மா, எல்கேஜி பசங்க, யூகேஜி பசங்க. ஐயோ, நம்ம பேசுறது அதுங்களுக்கு புரிய மாட்டுது, அதுங்க பேசுறது நமக்கு புரிய மாட்டுது. ஐயோ, எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. இப்போ இந்த ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. இந்த ஸ்கூல் எல்கேஜா யூகேஜா ப்ரீகேஜா என்னவோ. ஆமாடா, உனக்கு காலேஜ்ல கேம்ப் போடணும் அப்படின்னா உனக்கு 38 பல்லும் தெரியும். சின்ன பிள்ளைகளை பாக்குறது உனக்கு போர் தாண்டா அடிக்கும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா கோஆபரேட் பண்ணும். ஆனா அந்த பெரிய பிள்ளைகள் இருக்காளுங்களே, ஒரு டாப் 10 கூட நினைக்க மாட்டாளுங்க. நம்ம கிட்ட அவ்வளவு சீனை போடுவாளுங்க. அப்ப வரும் பாரு எனக்கு ஒரு கோபம். அதுக்கு சின்ன பிள்ளைகளே எனக்கு போதும்டா. அதுக்கு சின்ன குழந்தைகளே பார்த்தா பெட்டர்னு தோணுது. ஆமா கண்ணாடி, உனக்கு தோணதான் செய்யும், பின்ன உனக்கு தோணாதா? ஏன்னா காலேஜ் பொண்ணுங்க உன்னோட அழகா இருப்பாங்க, அவங்க இடையில நீ பார்க்க டம்மியா தான் இருப்ப. அதனாலதான் நீ காலேஜ் கேம்ப் போட்டா கொஞ்சம் பொசசிவ் ஆகுற, அப்படித்தானே? ஆமா, பெரிய ராணுவ ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட போடா. என்னடா நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்க. அப்போ உனக்கு எல்கேஜி யூகேஜி பசங்கன்னா ஓகேவா? டேய் சிவா, அக்கடி சூடு. டேய் விஜய், இது அந்த 500 ரூபாய் பொண்ணு ஸ்கூல் தானே? டேய் ஆமாடா சிவா. டேய் மச்சான், உன் காட்டுல இன்னைக்கு செம்ம மழை தான். என்ஜாய் என்ஜாய். அந்த 500 ரூபாய் வாங்கினதுல இருந்து நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லடா. பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. நானும் 2-3 நாட்டு இந்த பொண்ணை பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா அந்த பொண்ணை என்னால பார்க்கவே முடியல. ஆனா இன்னைக்கு கடவுளா பார்த்து எனக்கு அந்த பொண்ணை பார்க்க ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்து, டேய் மச்சான், அந்த பொண்ணை பார்த்து சந்தோஷத்துல நீ போய் அந்த பொண்ணை கட்டி கட்டி பிடிச்சிடாதடா. இது ஸ்கூலு, அப்புறம் அந்த பொண்ணோட டிசி கிழிச்சிருவாங்க, பார்த்துக்கோ. என்னடா திடீர்னு நீங்க 2 பேரும் பல்ல காமிக்கிறீங்க? எதுனா என்கிட்டயும் சொல்லுங்கடா. அவன் எப்படி சொல்லப்பட்டியும் உங்ககிட்ட பதில் சொல்லுவான். அவன் உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, அவன் மனசு ஃபுல்லா ஸ்கூலுக்குள்ள அப்பதே போயிட்டு. இப்போ அவன் மனசு அவன் ஆட தேடிட்டு இருக்கு. அப்புறம் அகிலா, உன் பசங்களாம் உன் பிஸ்னஸே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லாட்டி தனியாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? ஆமாடி, என்னாலையும் எங்கள் வீட்டுக்காரராலையும் பிஸ்னஸை இப்போ பார்த்துக்க முடியல. அதனால என் மூத்த பையன் வீராத்தும் அதையும் பிஸ்னஸை பார்த்துக்கிட்றானுங்க. இளைய பையன் பிஸ்னஸ் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் ஆசை. சரி, உன் விருப்பப்படியே ஆகிக்குன்னு சொல்லிட்டான். அவனும் டாக்டர் ஆகிட்டான். அவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துட்டான். அவன் தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் என் அமிர்தா குட்டி, அவன் இன்னும் தேர்ட் இயர் முடிக்கல. முடிச்ச பிறகு அவள் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாளோ இல்லை அவளுக்கு இஷ்டப்படி ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டாளோ, அவள் இஷ்டம், அவள் சாய்ஸ்ன்னு விட்டுட்டேன். ஓ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்புறம் சீதா, உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் என் பொண்ணு எங்கள் பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ண சொன்னேன். அவள் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐடியில் தான் ஒர்க் பண்ணுவான்னு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. என் பொண்ணு மந்த்லி 2 lakhs சேலரி வாங்குறா. அதெல்லாம் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை தான், நாங்கள் சாதாரண ஸ்டாஃப் கொடுக்குற சேலரி தான். இருந்தாலும் அவள் ஐடி ஒர்க் தான் பிடிக்கணும் பிடிவாதமாக இருந்தா. சரி, அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டாச்சு. அப்புறம் இப்போ என் பையன் தான் எங்கள் பிஸ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்குலாம் நான் பெருசாக அவ்வளோ போகிறது கிடையாது, 1 month once தான் போவேன்.
அப்புறம் என் ஹஸ்பண்ட் கனடாலே செட்டில் ஆயிட்டாரு. அவர் 1 இயருக்கு ஒரு தடவை தான் வருவார். அவர் எங்கள் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 1 மந்த் இருப்பார். அதுக்கப்புறம் திரும்பி கனடாக்கே ரிட்டர்ன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீயாக என் அழகை மெயின்டைன் பண்ணுறதுலே எனக்கு நாளெலாம் போயிடுதுடி. சரி சரி. ஆமாம், வீடே அமைதியாக இருக்குது. நாங்கள் வரதை உன் பசங்கிட்ட சொல்லலையா? யாரையும் காணோம். ஒன்று நீங்களாம் வரீங்கன்னொன்னே அவள் ரூமில் மேக்கப் பண்ணிட்டு இருந்தா. அவன் என் பையனும் அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதோ கூப்பிட்றேன். மகேஷ். மம்மி கூப்பிட்டீங்களா? டேய் மகேஷ், அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாச்சு. இதோ உட்காந்துருக்காங்களே, இதான் என் ஃப்ரெண்டு. அப்புறம் அது என் ஃப்ரெண்டோட பசங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுப்பா. ஹாய் ஆண்டி. தம்பி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. அப்புறம் ஹாய். என்ன பின்னுக்கு ஆமாண்டி எல்லாம் எனக்கு நீ கூட்டுசா கூட்டுக்க ஒத்துக்கடி பொடிக கட்டின தவள டிக பவள மல்லிய கட்டிக்கவா பவள மல்லிய கட்டிக்கவா நான் பவள மல்லிய அந்த குத்தின மால கட்டிக்கிட்டேன் வச்சுக்கவா அடியே ராணி பாக்குறேன். ஏ வந்தாய மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே. அடி எத்தனை சொப்பனம் உன்ன பார்த்து விக்கிறேன் இந்த ராத்திரி பார்த்து விக்கிறேன் சொன்னேனே வாவ், பியூட்டிஃபுல் லேடி. இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. வாவ் வாவ் வாவ். இவன் யாருடா வெள்ளை வெள்ளன்னு சைனா பீஸ் மாதிரி இருக்கா? இவன் நம்ம அமிர்தாவே அப்பத்துல இருந்து வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. ஹாய் ஹாய் பிரதர். சொல்லுங்க ப்ரோ. ஹேப்பா ரமேஷ், விக்கி அண்ணனை போய் காஃபி எடுத்துட்டு வர சொல்லு எல்லாருக்கும். ஓகே மம்மி. இல்லை பரவாயில்ல சீதா, நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதுலேயே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நீ பொண்ணு மட்டும் வர சொல்லு, நாங்கள் பார்த்துட்டு கிளம்புறோம். நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் ஃப்ரீயாக வந்து சாப்பிட்றோம். அப்படியா? இட்ஸ் ஓகே. நீங்கள் சாப்பிடாம போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போடும். சரி ரமேஷ், நீ போய் அக்காவை கூட்டு வா. சரி மம்மி. ஐயோ, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. எப்படியும் இது மாப்பிள்ளையோட தங்கச்சாதான் இருக்கும். அக்காவை இந்த மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சா நம்ம அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்திருக்கலாம். அப்போ இந்த பொண்ணை நம்ம சைட் அடிக்கலாம், அப்புறம் ஷேர் பண்ணிடலாம். ஐயோ, எனக்கு முதலே சந்தோஷமா இருக்க. எப்படியாச்சும் அக்காட்ட பேசி இந்த மாப்பிள்ளையை கட்ட வச்சிட வேண்டியதுதான். அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. மம்மி உன்னை கீழே கூப்பிட்டு வச்சுனாங்க. வா இல்ல போலாமா? மாப்பிள்ள வந்துட்டானா? மாப்பிள்ள எப்படிடா இருக்கான்? ஐயோ கடவுளே, ஆரம்பமே சரியில்லையே. அவன் இவன் இல்ல சொல்றா. எப்படி இந்த கல்யாணத்தை சம்மதிக்க வைக்க போறதுன்னு தெரியலையே. ஐயோ அக்கா, மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு. ஓகே, மாப்பிள்ள கிட்ட நான் சொன்ன கண்டிஷன் எல்லாம் அம்மா சொல்லிட்டாங்களா? ஐயோ, இவ ஒருத்தி வர்ற மாப்பிள்ள கிட்ட எல்லாம் கண்டிஷனை சொல்லி சொல்லி விரட்டி விட்றால. இந்த மாப்பிள்ள கிட்ட என்ன சொல்லி விரட்ட போறாலோ தெரியல. இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் விட மாட்டேன். ஓ, எல்லா கண்டிஷனையும் அம்மா அவங்ககிட்ட சொல்லிட்டாங்களாம். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் அக்கா. அப்படின்னா என் கண்டிஷனுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. சரி, நான் பார்க்க வரேன், நீ போ. ஐசக்கா, சீக்கிரம் வாக்கா. அவங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அடி தீய தீய
பொண்ணுன்னா அடக்கமா இருக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு தெரிஞ்சா ட்ரெஸ் கொஞ்சம் நீட்டா போட வேண்டியதானே. நான் அம்மா கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த பொண்ணு வேண்டான்னு. இந்த பொண்ணு அண்ணனுக்கு சுத்தமா செட் ஆகாது. அதோ வரா பாரு, அதான் என் பொண்ணு. ஓ மருமக எப்படி இருக்கா அகிலா? சீதா பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ஆனா கொஞ்சம் மாடலா இருக்காளோ. என்ன அகிலா இந்த காலத்துல இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து மாடல் சொல்ற? இதெல்லாம் இப்போ கேஷுவல் தானே. அவ பொண்ணு பார்க்க வரும்போதே சொல்லிட்டா நான் இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் தான் போடுவேன். நானும் ஓகே உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து சீதா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு saree கட்டிக்கிட்டு வெக்கத்தோட தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி வரோன்னு பார்த்தனா உன் பொண்ணு மாடல் ட்ரெஸ்ல வந்த உடனே நான் கொஞ்சம் ஷாக்காவிட்டேன். பேசுறது வச்சே தெரியுதா அகிலா, நீ உன் பையனுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்ல தான் பொண்ணு பார்க்குறேன்னு. நீ இது ஒரி பண்ணிக்காத. இந்த கல்யாணத்துக்குள்ள என் பொண்ணு saree கட்டி பழகிருவா. உனக்கு ஓகேவா? பரவாயில்ல சீதா, இந்த காலத்துல தான் எல்லா பொண்ணுங்களுமே மாடலா தானே இருக்கு. எங்களுக்காக உன் பொண்ணை சேஞ்ச் பண்ண சொல்லாண்டா. அவ எப்படி இருக்க ஆசைப்படுறாளோ அப்படியே இருக்கட்டும். தலைவர் திமிங்கலம் தானுங்கோ